Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கான அலைடு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அலைடு கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதில் லிகாண்ட்ஸ், அதோட டெஃபினிஷன், அடுத்து வந்து கீலேட்ஸ், அடுத்து 1.2ல வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி, ஃபெர்டிலைசர் அண்ட் மேனர், அடுத்து ரோல் ஆஃப் என்பிகே, ப்ரிப்ரேஷன் அண்ட் uses of urea, ammonia, அடுத்து வந்து preparation and uses of chloroform, DDT and gamoxine. இதெல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்ம வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் coordination compounds. Coordination compounds are molecules that possess one or multiple metal center that is bound to ligand. Ligand na atoms, ion or molecules that donate electrons to the metal. These complexes can be neutral or charged. When the complex is charged, it is stabilized by neighboring counter ions. A complex ion has a metal ion at its center with a number of other molecules or ion surrounding it. Coordination compound na அணைவு சேர்மங்கள். அணைவு சேர்மம்னா ஒரு உலோக அணு அல்லது உலோக அயனிக்கு ஈனிகள் எனப்படும் நடுநிலை மூலக்கூறுகள் அல்லது எதிர் அயனி அல்லது தனித்த எலக்ட்ரான் ஜோடிகள் வழங்குதல், இதோட பிணைப்பை பத்தி பார்க்கறதா வந்து அணைவு சேர்மங்கள். அணைவு சேர்மங்கள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு பார்க்கறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டையானா பார்த்தோம்னா CONH3 6 times plus 3. அடுத்து வந்து ஆனையான் வந்து COCl4 NH3 twice negative. Neutral charge na COCl3 NH3 thrice. And coordination compound K4FeCN6. இதுதான். அடுத்தது லிகாண்ட்னா என்னன்னு பார்ப்போம். லிகாண்ட்னா என்னன்னா a metal ion in solution does not exist in isolation but in combination with ligand ion or coordination compounds. லிகாண்ட்னா ஈனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக அணு அல்லது உலோக அயனிக்கு தனித்த எலக்ட்ரான் ஜோடிகள் வழங்கி ஈதல் பிணைப்புகளை உருவாக்கும் மூலக்கூறு அயனிகளே ஈனிகள் எனப்படும். இது வந்து ஒரு 4-5 டைப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மோனோடென்டேட் லிகாண்ட், அடுத்து பைடென்டேட் லிகாண்ட், அடுத்து பாலிடென்டேட் லிகாண்ட். இதுல மோனோடென்டேட் லிகாண்ட்னா the term monodentate can be translated in one root referring to ligand binding to center through only one atom. இந்த ஒன் ஆட்டத்தில் தான் எல்லா இந்த லிகாண்ட் எல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுல வந்து சென்ட்ரல் மெட்டல் அயான் பிளஸ் 6 மோனோடென்டேட் லிகாண்ட்லாம் இதுல வந்து அட்டாச் ஆயிருக்கு. அடுத்தது பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட்னா இதுல வந்து 2 மெட்டல் அயான் இருக்கு, அதுல மீதி லிகாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு, அதுதான் பைடென்டேட். அடுத்தது பாலிடென்டேட் லிகாண்ட்னா பாலிடென்டேட் லிகாண்ட் rearrange in the number of atom used to bond to a central metal atom or ion PDTA. A hexadentate ligand is an example for polydentate ligand that has 6 donor atom with electron pair that can be used to bond to the central metal ions. அடுத்தது chelation. Chelation na enna? Chelation is a process in which a polydentate ligand bond to a metal ion forming a ring. The complex produced by the process is called a chelate and the polydentate ligand is transferred to it as a chelating agent. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணைவு மையங்கள் உடைய ஈனிகள் ஒரு உலோக அயனியுடன் இணைந்து தரும் வளைய அமைப்புகளே கொடுக்கிணைப்பு சேர்மங்கள், அதாவது கீலேட் எனப்படும். This chelate effect is enhanced affinity of chelating ligands for a metal ions compared
the affinity of collecting of similar non-chelating ligands for the same metals. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் உரங்கள் மற்றும் எருக்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். மேனரிங்னா எரு. Mannering is a process for additional for natural or chemical source of nutrient for the crop. Natural source include dead waste of plants, human and animals, extra and other wastage. These on decomposition gives organic product are called organic matter or simply matter. Matter improve water holding capacity, aeration and texture of the soil. This leads to a development of new method of farming called organic farming, whether only organic fertilizer, pesticides and etc. are used. மேனரிங்னா இயற்கை எரு. இது வந்து தாவரங்களின் விலங்குகளின் கழிவிலிருந்து கிடைக்குது. இம்பார்ட்டன்ட் மேனர்னா என்னன்னா கம்போஸ்ட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட். அடுத்தது கிரீன் மேனர். இது ரெண்டு இருக்கு. இதுல வந்து கம்போஸ்ட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட் என்னன்னா மண்புழுக்களை பயன்படுத்தி தாவர விலங்குகளின் கழிவுகளை செஞ்சு அதை டீகம்போஸ்ட் ஆகி அதுலேருந்து உரமா வந்து அது பயன்படுது நேச்சுரலாகவே. அடுத்தது வந்து கிரீன் மேனர்னா சணல், சோயாபீன்ஸ் இதெல்லாம் போட்டு தாவரங்களோட இலைகள் எல்லாம் போட்டு மக்க செய்து அதை டீகம்போஸ் பண்ணி அதுல இருந்து பயன்படுத்துறதுக்காக. இந்த இயற்கை உரத்தோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் இம்ப்ரூவ்ஸ் தன் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. அது வந்து மண்ணில் வந்து தண்ணியை வந்து தக்க வச்சு கொள்றதுக்கான இதா பயன்படுது. அடுத்தது வந்து பயனுள்ள நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க. இதுல வந்து நிறைய பாக்டீரியா ஃபங்கஸ் உருவாக்கி நமக்கு வந்து நல்ல பயன்படுது. அடுத்தது மண்ணோட எபிலிட்டியை வந்து இன்னும் மேம்படுது. இதை வச்சு இந்த இயற்கை உரத்தை வச்சு பயன்படுத்தி விவசாயம் பண்றதுல இது ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்லாம் இருக்கு. ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படின்றதுலாம் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து ஃபெர்டிலைசர்னா இது வந்து செயற்கை உரம். தாவரங்களின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்திற்கும் தேவையான தனிமங்களின் பற்றாக்குறையை போக்கி மண்ணை வளமுடையதாக மாற்ற சேர்க்கப்படும் வேதி சேர்மங்களின் உரங்கள் ஃபெர்டிலைசர் எனப்படும். Fertilizer are a chemical compound which includes salt or organic compound like urea, ammonium sulfate, sodium nitrate. They are the source of plant nutrients like potassium and nitrogen and phosphorus. Fertilizers are commercially product mainly manufactured in factories. They have enhanced in the spontaneously. Chemical fertilizer should be used in optimum amount of great care, and their excess use many leads to soil infertility, water pollution, and even causes disease. Overall, it damages the crop. Hence, it is advisable to use organic matter instead of chemical fertilizer. Other alternative methods, soil replenishment, are vermicomposting, crop rotation, and leguminous plants. அடுத்தது அது டிஃபரன்ஸ் பார்க்கணும். டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபெர்டிலைசருக்கும் நேச்சுரல் உரத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? Fertilizer is an inorganic salt. Manure is a natural substance obtained by the decomposition of cattle dung, human waste, and plant resistance. Actually, a fertilizer is prepared by in factories. Manure can be prepared in the field. A fertilizer does not provide any human to the soil. Manure provides a lot of humans to the soil. Fertilizer are very rich plant in nutrient like nitrogen, phosphorus, and potassium. Manure is relatively less rich plants in nutrient. இது வந்து இயற்கையா மேனர் வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு உரம்.
ஃபெர்டிலைசர் வந்து செயற்கையாக வந்து கிடைக்கக்கூடியது. மேனர்ல வந்து தாவரங்கள் விலங்குகளோட கழிவுப் பொருட்களை வந்து அது டீகம்போஸ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த செயற்கை உரத்துல நைட்ரஜியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நம்மளா வந்து உருவாக்கி அது பயன்படுத்துது. இயற்கை உரம் வந்து தானாவே வந்து நம்மளோட வயல்வெளிகள்ல உருவாக்கலாம். ஆனா செயற்கை உரங்களை வந்து தொழிற்சாலைகள் மட்டுமே அது வந்து உருவாக்க முடியும். அடுத்தது இயற்கை உரம் வந்து தண்ணியில வந்து கொஞ்சம் தான் கரையும். அதனால இது வந்து தண்ணி வந்து அதிகமா இழுக்காது. ஆனா செயற்கை உரம் வந்து நிறைய தண்ணி இழுக்கும். அதனால நிறைய தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகும். அடுத்து வந்து இந்த நேச்சுரல் உரம் வந்து தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு எங்கேயும் போகாது. அப்படியே அதே இடத்துல தான் இருக்கும். பட் வந்து ஃபெர்டிலைசர் வந்து செயற்கை உரம் வந்து அது தண்ணியில வந்து அடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். Difference between manure and fertilizer. Organic manure increase the organic matter in the soil. Organic matter terms release the plant food in available form for the use of crops. Organic manure should not be seen only a carrier of plant foods. The manure also enable to soil hold more water and also help improve the drainage in clay soil. They provide organic acids that helps to dissolve soil nutrients and make them available for new plants. Next one, role of NPK in plants. Nitrogen, phosphorus, potassium. அதோட ரோல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதோட ரோல் என்னன்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் உரம் வந்து மண்ணுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே தனிமங்களையுமே வந்து இதுக்கு வந்து கொடுக்குது. அடுத்தது வந்து இது வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடியது இந்த உரம்லாம் எம்பிகே போட்டோம்னா. அடுத்தது இவற்றின் களத்தில் நன்றாக இருப்பதால் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான விகிதத்தில் கிடைக்கும். கரெக்டான ரேஷியோல அது கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி செலவு கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஃபார்மேட் கேட்டாதான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Nitrogen is a primary responsible for vegetable growth. Nitrogen assimilation into amino acids is building block for protein in the plant. It is a compound for chlorophyll and it is required for several enzymes and reactions. Nitrogen fertilizer source: anhydrous ammonia, gas under normal condition, liquid under high pressure and low temperature. Usually a least expensive source of the nitrogen fertilizer, typically applied by injection into the soil. Most nitrogen fertilizer are made from anhydrous ammonia. Safety and theft is concerned. அடுத்தது வந்து யூரியா. யூரியாவோட மாலிகுலர் ஃபார்முலா NH2CO NH2. இது வந்து dry pill, usually the second cheapest source of the nitrogen fertilizer, very water soluble and plant available for chemical transformation. Subject volatilization losses when surface applied under advised condition. Can blend with most dry fertilizer source. இதோட யூரியாவோட யூசஸ் என்னன்னா பார்த்தோம்னா, அதிகமாக நைட்ரஜன் வந்து மண்ணுக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து இது வந்து ஈஸியா வந்து டீகம்போஸ் ஆகி பிளான்ட் க்ரோத்துக்கு நல்ல இழுக்குது. அடுத்து வந்து இது யூரியா வந்து சீப்பஸ்டா கிடைக்கக்கூடியது. இதை வந்து நிறைய மூட்டையில சேமிச்சு வச்சுக்கலாம், இன்னும் அந்த அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. அடுத்தது வந்து அம்மோனியம் நைட்ரேட். அம்மோனியம் நைட்ரேட் வந்து dry pill, expensive per pound nitrogen, no risk of loss when surface applied, very water soluble and plant available, best for mid to late summer application.
thread of being phased out due to the classification as hazardous material. இது நைட்ரஜன் அடங்கிய உரங்கள் மிக விரைவாக செயல்படும் உரம் அம்மோனியா நைட்ரேட்டு. அதில் அம்மோனியம் சல்பேட் காட்டிலும் இதில் நைட்ரஜன் விழுக்காடு அதிகமாக இருக்கு. கலப்பு உரங்களுக்கு இது பயன்படுத்துறாங்க. அடுத்தது வந்து பாஸ்பரஸ். Phosphorus is a major compound in a plant DNA and RNA. Phosphorus is also critical in root development, crop maturity, and seed production. Phosphate fertilizer source, diammonium phosphate, dry, granular, water soluble and plant available, easily to blend with the other dry fertilizer. Ammonium polyphosphate, liquid, water soluble and plant available, difficult to blend with the fertilizer source, often used as a starter fertilizer as a planting. அடுத்தது potassium. Potassium is a role in the plant of the indirect, meaning that it not make amount any plant part. Potassium is required for a activation for over 80 enzymes throughout the plant. It's important for the plant ability to withstand extreme cold and hot temperature, drought and pest. Potassium increase the water use efficiency and transfer sugar to starch in the grain filling process. Potassium fertilizer source, potassium chloride, potash, dry granular, very water soluble and plant available, easy to blend with the other dry fertilizer source, also provides a chlorine. Next வந்து யூரியா. யூரியா எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். It is amide derivative, carbamide acids, NH2COOH. Hence, it is called as a carbamide. It is IUPAC name, amino methamide. It is an important compound. Urea is formed due to decompose of the protein of the body. About 30 grams of urea is excreted through urine daily in the health human body. It is a first organic compound made in the laboratory. The ruler first obtained it for urine in 1773. Hence, its named simple urea. Preparation of urea. After evaporating the urine, the concentrated nitric acid is added to it, causing the nitrate to form separate into a crystal, and filtrate into urine is produced by reaction with barium carbonate. It is separated by crystallization. 2NH2CO NH2 HNO3 plus BaCO3 gives urea plus BaNO3 twice H2O and CO2. Urea is prepared in laboratory. C double bond O Cl2 plus NH3 ammonia treat பண்ணனும்னா யூரியா கிடைக்குது plus 2HCl. அடுத்து வந்து கார்பன் குளோரைட். அடுத்து வந்து டைஎத்தில் குளோரைட் கூட அம்மோனியா போட்டு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து யூரியா பிளஸ் எத்தனால் கிடைக்குது. தி மேஜர் யூஸ் ஆஃப் யூரியா as a fertilizer use is also the manufacturer in many medicines such as baranol. Many derivatives barbituric acid are used to sleepy medicine. It is also manufactured of hydrogen and other compounds. Formamide, urine, resin are used to as a plastic. Next வந்து chloroform. Chloroform எப்படி preparation பண்றாங்க? Cl2 plus H2O போட்டோம்னா 2HCl plus oxygen கிடைக்குது. அடுத்தது அந்த ஆக்சிஜன் கூட மெத்தனால் போட்டு பண்ணா CH3CHO கிடைக்குது plus H2O. அடுத்தது அந்த அதை வந்து H2 plus CH3CO plus Cl2 போட்டோம்னா CCl3 CHOH plus 3H3 கிடைக்குது. அந்த CCl3 CHO plus
சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோம்னா CH3Cl கிடைக்குது ப்ளஸ் அம்மோனியம் நைட்ரேட் கிடைக்குது. HCl plus NaOH gives NaCl plus H2O into 5 times. Finally, ethyl alcohol C2H5OH கூட plus 4Cl2 plus 6 NaOH போட்டு ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து குளோரோஃபார்ம் கிடைக்குது. அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்மெல் உடையது, ஸ்மெல் வரும். அது வந்து ஒரு மயக்கமூட்டியாக பயன்படுத்துது. For few years from now, it was used as an anesthesia for surgery by adding 30% of ether to chloroform as a solvent for oil, wax, fat, rubber. In the laboratory as a solvent and reagent of laboratory solvent of in manufacture of some useful organic compounds such as chlorotone, chlorotipicillin, etc. It prevents antimanical species. அடுத்தது வந்து DTT. DTT னா DTT வந்து diphenyl trichloroethane is a chemical compound with the formula of C14H9Cl5 under standing condition for the temperature and pressure. This chemical compound exists as a colorless and tasteless crystalline solid. Some important properties are used to DTT listed in this article along with hazardous this compound poses to the human health. இதோட யூசஸ் என்னன்னா, இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. இது வந்து கொசு, ஈ இதுக்கெல்லாம் வந்து பயிரில் வந்து அதிகமாக வராத அளவுக்கு இது போகிறதுக்காக இது பயன்படுது. கிட்டத்தட்ட இது வந்து மலேரியா கொசு எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. இது வந்து ஹியூமனுக்கு வந்து அசாடஸாக இருந்தாலுமே இது வந்து என்விரான்மெண்டல்ல இருக்கிற இந்த கொசு, இது எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்கு. Between the DPT act as upon a sodium ion channel in the nutrients of insects, making them fire in the spontaneous manner. This causes insects to undergo spasms and eventually die. However, certain mutation in insects can make them resistant to DTT. Primary application of this compound was therefore as an insecticide for the control of dangerous disease like malaria. However, due to the concern over its negative impact on the environment and human health, the use of this compound has been banned in several countries. இந்த DTT வந்து நிறைய கண்ட்ரிஸ்ல வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து காமாக்சின். காமாக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, chlorine combined with benzene in presence of sunlight and in the absence of oxygen as well as substitution catalyst to form the hexachlorocyclohexene. அதை பென்சில் ஹெக்ஸாக்ளோரைன்னு சொல்லலாம். அதுதான் பென்சின் கூட இந்த பென்சின் 3Cl2 சன்லைட் போட்டு ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு வந்து பென்சின் ஹெக்ஸாக்ளோரைட் காமாக்சைன் அப்படின்றது கிடைக்குது. இந்த காமாக்சைன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, இதுவும் ஒரு பூச்சிக்கொல்லியாக தான் பயன்படுகிறது. Benzene hexachloride used as an insecticide on crop and forestry for seed treatment. It is used in the treatment for the head and body lice. It is used as a pharmaceutical. It is used to treat scabs. It is
used as a shampoo also. அவ்வளவுதான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து செகண்ட் யூனிட்ல பார்க்க போறது செகண்ட் யூனிட்ல அமினோ ஆசிட் அதோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கணும். அடுத்து வந்து புரோட்டீன் அதோட கிளாசிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்கணும். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.